தியானம் செய்யறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை வராரு கன்னியாகுமரிக்கு. பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருதுன்னு சொல்லப்படுது. பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து விமானம் மூலம் நாளைக்கு மே 30 மாலை 3:55 மணிக்கு திருவனந்தபுரம் வராரு. அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு 4:35 மணி அளவுல வராரு. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில்ல தரிசனம் செஞ்சுட்டு மாலை 5:30 மணி அளவுல கடல் நடுவே இருக்கிற விவேகானந்தர் பாறைக்கு தனி படகு மூலம் செல்றாரு. அங்கு விவேகானந்தர் நினைவு மண்டபத்துல இருக்க தியான கூடத்துல அமர்ந்து தியானமும் செய்ய இருக்காரு. நாளை மாலையிலிருந்து ஜூன் 1 வரைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துல 3 நாட்கள் தொடர்ந்து தியானம் செய்யறாரு. மாலை 3:30 மணி அளவுல ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் போய் அங்கிருந்து விமானத்துல டெல்லி திரும்புறாரு. பிரதமர் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல திருநெல்வேலி சரக டிஐஜி பிரவேஷ்குமார் நேற்று ஆய்வு செஞ்சிருக்காரு. திருவனந்தபுரத்துல இருந்து கன்னியாகுமரிக்கு பிரதமர் வரும் வான்வெளி தளத்துல ஹெலிகாப்டர் ஒத்திகையும் நடைபெற்றிருக்கு. டெல்லியில இருந்து வந்திருக்கிற பிரதமரோட சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் ஹெலிகாப்டர் தளம், படகு தளத்துல ஆய்வு செஞ்சிருக்காங்க. கடற்படையினர், கடலோர காவல் படையினர் கடல் பகுதிகளை தீவிரமா கண்காணிச்சிட்டு வராங்க. பிரதமர் வருகையால நாளிலிருந்து ஜூன் 1 வரைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடையும் விதிக்கப்பட்டிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது.